திருவான்மியூர் கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகுபாதை அமைக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் கடல் அலைகளை மாற்றுத்திறனாளிகள் கண்டு ரசிக்கும் வகையில் 1,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 190 மீட்டர் நீளத்திற்கு மரப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவான்மியூர் கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகுபாதை அமைக்கப்படும் என்று கூறினார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் மரப்பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகளையும் கால் நினைக்கின்ற அந்த வகையில் பிரத்யேக நடைபாதை அமைக்கப்பட்டது. அந்த நடைபாதை அமைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் மெரினா கடற்கரையில் அவங்களுடைய காலை நினைத்து ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான அனுபவத்தை அவங்க தொடர்ந்து அனுபவித்து வருகின்றார்கள். மகிழ்ச்சியை எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகின்றார்கள். விரைவிலே இதுபோல திருவான்மியூர் கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. அதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது. இன்னும் 4-5 மாதங்களில் அந்த பணிகள் நிறைவடைந்து அதையும் நாங்கள் திறந்து வைப்போம். சென்னை மெரினாவை தொடர்ந்து பெசன்ட் நகர் கடற்கரையிலும் சிறப்பு பாதை அமைக்கப்பட்டுள்ளதற்கு மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இப்போ மெரினா கடற்கரையில் இதே மாதிரியே பாதை அமைச்சு தண்ணி வரைக்கும் போகிற மாதிரி பாதை அமைச்சிருக்காங்க. தண்ணி போய் நம்ம பார்க்க முடியுது. பீச் வீல் சேருமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இப்போ பெசன்ட் நகர் கடற்கரையில் இது போட்டிருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னென்னா ஒரு அணுகுதல் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் இதை பார்க்காம இது மென்டல் ஹெல்த், மனநலம், எல்லாரையும் மாதிரி நம்மளும் வெளியே வரலாம், நம்மளும் பல பேரை பார்க்கலாம், இந்த இயற்கையை ரசிக்கலாம், இயற்கையை அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த கண்ணோட்டத்தோட அரசு செயல்படுறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ரொம்ப சிறப்பாக நாங்கள் பார்க்குறோம். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, வா சுப்பிரமணியன், சேகர் பாபு, சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.